தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவக்கர ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 24 நாம் தியானம் செய்ய போகிறோம். 1 வசனம், பூமியும் அதி நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அவரே கடல்களுக்கு மேலாக அஸ்திபரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 4 வசனத்திலே 6 வசனத்திலே தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரி உண்டாக கடவுது என்றார். அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்று சொன்னார். தேவன் கடல்களை, ஜலத்தை, அதாவது சமுத்திரத்தை படைத்தது நம்முடைய தேவன். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? 3 வசனத்திலே யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரலோகத்தில் வீட்டிருப்பான் என்பதற்காக, எப்படி பரலோகத்தில் யார் வீட்டிருப்பார்கள் என்பதற்கு 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளில் சுத்தமுள்ளவன். இந்த கை எத்தனை பேர்ட்ட லஞ்சம் வாங்கி இருக்கிறது? இந்த கை எத்தனை பேர் அடித்திருக்கிறது? எத்தனை பாவமான காரியங்கள் இந்த கை செய்திருக்கிறது? பிரியமானவர்களே, கையில சுத்தம், இருதயத்துல சுத்தம் வேணும். அதான் சங்கீதம் 51:10 தேவனை சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி தாவீது சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். சுத்தமான கைகள், மாசில்லாத இருதயம், அவன்தான் பரலோகத்திலே போக முடியும். தேவனை தொழுது கொள்ளவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் விரும்புகிறவர்கள் ஒரு மாசில்லாத இருதயத்தையும் ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று தாவீது வலியுறுத்துகிறார். சுத்தமான கைகள் என்பது புறம்பான பாவ நடவடிக்கைகள் என்று விடுதலையான கைகளாகும். ஒரு சுத்தமான இருதயம் என்பது உள்ளான பரிசுத்தத்தையும் சரியான நோக்கங்களையும் லட்சியங்களையும் உடையது. இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் மாத்திரமே தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் சுத்தமான கைகளோடு ஒரு மாசில்லாத இருதயத்தோடு வாழ தீர்மானம் எடுக்க வேண்டும். அவரை தேடுகிறவர்கள் சுத்தமான இருதயத்தோடு வாழுவார்கள். அவரை நோக்கி ஜபிக்கிறவர்கள், அவருடைய வீட்டில் தொழுது கொள்கிறவர்கள், அவருடைய ஆலயத்தில் அவரை தொழுது கொள்கிறவர்கள், கர்த்தருடைய ராப்போஜனத்தில் அவருடைய கிருபையை தேட ஒவ்வொருவரும் பரிசுத்தமுள்ள ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்திலே செல்வார்கள். பிரியமானவர்களே, யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வத்தில் ஏறுவான்? கைகளில் சுத்தம், இருதயத்திலே மாசில்லாதவன், கர்த்தரை நித்தமும் தேடுகிறவன், அவரை விசாரித்து அவரை தேடி அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. பிரியமானவர்கள், அடுத்தபடியாக யார் இந்த மகிமையின் ராஜா? 10 வசனத்தில் யார் இந்த மகிமையின் ராஜா? இந்த வசனங்கள் மேசியாவுக்குரியவைகளாகும். ஏனெனில் மகிமையின் ராஜா கர்த்தராகிய இயேசுதான். அவரை தேடுகிறவர்களின் சந்ததி உண்மையான விசுவாசிகள். மகிமையின் ராஜா வரும்படி ஜெபிக்க வேண்டும். இது நம்முடைய கடமை, நம் ஒவ்வொருவரும் மேலும் விழுந்த கடமை. தேவனுடைய ராஜ்யம் வரும்படி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த 24 சங்கீதம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்பான். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.